நம்ம பில்டிங்கை வந்து ஓனா பண்றது நல்லதா இல்லைன்னா மொத்த கான்ட்ராக்ட் கொடுக்கறது நல்லதா, எது லாபம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங்கை ஓனா பண்ணியிருக்காங்க, அவங்களோட கான்வர்சேஷனை இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்க ஃபர்ஸ்ட். இப்ப 2300 உங்களோட எக்ஸ்பென்ஸ் இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கும்? லேபர்ல மட்டும் கொடுத்திருக்கிறதே ஒரு 25 வரைக்கும் வந்திருக்கலாம். ஆமா வந்திருக்குது. அது மெட்டீரியல் சார் இது மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 lakhs பக்கமா இருந்திருக்கேன். வரைக்கும் 60 lakhs வந்துருச்சு. ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா 60 lakhsங்கும் போது 2300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 வந்துருச்சு. ஆனா நீங்க முடிச்சது இன்னும் முடிக்கலங்களா? வெறும் பிளாஸ்டிக் ஒர்க் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க. இன்னும் என்னெல்லாம் இருக்கு? இன்னும் கதவு ஜன்னல் இருக்கு, டைல்ஸ் ஒர்க் இருக்கு, இன்னும் பெயிண்ட் பினிஷிங் இருக்கு, இன்னும் ஒரு 30% வேலைலாம் இருக்கு. 70 தானே முடிச்சிருக்கீங்க? 70% முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 30% அப்படின்னா இன்னும் அப்படி ஒரு கணக்கு பாத்தீங்கன்னா முடிக்க இன்னும் ஒரு 1000 ரூபாய் கிட்ட வந்துடும் போல இருக்குது. மொத்த கான்ட்ராக்ட்ல கொடுத்திருந்தோம்னா ஒரு மாதிரி 200 முடிஞ்சிருக்கும். சீக்கிரமே எவ்வளவு நாள் ஆயிருக்கு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி இப்ப முடியுறதுக்கு? பில்டிங் எப்படி எடுத்துட்டு போயிருக்குன்னு தெரியும். இப்ப எவ்வளவு நாள் சார் ஆயிருக்கா ஸ்டார்ட் பண்ணி முடியுறதுக்கு? 2 years கிராஸ் ஆயிடுச்சுங்க. இவ்வளவு செலவு பண்ணியுமே அவங்களுக்கு வந்து குவாலிட்டி இஷ்யூ. மேலே வந்து ரூஃப் காங்கிரீட்ல வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்திருக்கு. அதே மாதிரி அதை சரி பண்றேன்னு மேலே வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணியிருக்காங்க, அதுவுமே கரெக்டாக பண்ணல. அதுக்கடுத்து மேலே சிப்ஸ் காங்கிரீட் போட்டிருக்காங்க, அதுவுமே சிப்ஸ் ஃப்ளோரிங் வந்து 2 இன்ச்சு to 3 இன்ச்சு திக்னஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால அதுவும் வெடிப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி நாலேஜ் இல்லாமல் ஏகப்பட்ட தவறுகள், குவாலிட்டி இஷ்யூஸ், லாசஸ், எனர்ஜி, அது மாதிரி 2 வருஷம் ஆகி பில்டிங் இன்னும் முடியலை. 2 வருஷம் முன்னாடி நாங்கள் 1700 தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 40 லட்சத்துக்கு நம்ம முடியக்கூடிய ப்ராஜெக்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் 60 லட்சம் ஆகி இன்னும் முடியலை. இப்போ நம்ம ஆரம்பிச்சுனா கூட நம்ம 50 லட்சத்துக்கு அந்த பில்டிங்கை முடிச்சுக்கலாம். ஆனால் இன்னமும் அவங்களுக்கு வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு வேலை இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு, ஃபினான்ஷியலாகவும் லாஸ், ஒரு லோன் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாஸ் வரக்கூடாதுன்னா பெஸ்ட்டு ஒரு மொத்த கான்ட்ராக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த பில்டிங்கை வந்து பெஸ்ட்டாக உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க நீங்கள் விரும்புறீங்க, நான் வந்து ஒரு ப்ராக்டிஸாக கற்றுக்கிடுதேன், ஒரு ட்ரையல் அண்ட் எரராக பண்ணிக்கிடுதேன், இது மாதிரி நான் அடுத்தடுத்து வீடு கட்ட போகிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 10-20 லட்ச ரூபா போட்டு பண்ணுங்க. ஒரு லாஸ் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா, இல்லை நான் ஒரே வீடு தான் கட்ட போகிறேன், ஒரு தடவை தான் கட்ட போகிறேன், அது வந்து எனக்கு வந்து லாஸ்லாம் வரக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, எனர்ஜி இல்லை, மணி இல்லை அப்படின்னா பெஸ்ட் ஒரு கான்ட்ராக்டா கொடுத்துருங்க. நம்ம வந்து 1900 இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமமே பிரீமியமே 2200 தான். அந்த வீடை இப்போ நம்ம பண்ணாலும் 50 லட்சத்துல முடிச்சிடலாம். இவ்வளவு லாஸ் தேவையில்லை. சரி, உங்களுக்கு இந்த ஊரி வரக்கூடாது அப்படின்னா ஸ்கில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட்டா தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.